இன்றைக்கி வண்டாரக்குழலி சேனலில் சில வேர்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். சென்டென்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா சென்டென்ஸு உங்களுக்கு ஆரம்பத்திலே வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸுமா இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ 10 வார்த்தை கேட்டிங்கன்னா 4 வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகேயா? இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள், நிதானமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் தெளிவாக நிதானமாக சொல்கிறேன். இப்போ துருணா அப்படின்னா இந்த மடங்கு சொல்கிறோம்ல, 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு அப்படி சொல்லுங்கள். துகுனா தூ போட்டு கூ போட்டு நாய் சொல்கிறோம்ல, நாய் நாடு சொல்கிறோம்ல, அந்த நாவன்னா வரும். துகுனானா 2 மடங்கு. திகுனா தீ போட்டு ஹூ போட்டு திகுனானா 3 மடங்கு. அடுத்து சௌவனா இருக்கு இல்லையா, சவு வருது இல்லையா, சவு அதில் வரல சௌகுணானா 4 மடங்கு. சௌகுணானா 4 மடங்கு. அடுத்து பஞ்சுனா, பஞ்சுனா 5ன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த பஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சுகுணானா 5 மடங்கு. சேகுணா சேனா 6. சேகுணா அப்படின்னா 6 மடங்கு. சேகுணான், அதாவது நாடுக்கு வரனா தான் இந்த லைன் ஃபுல்லும் வரும். சேகுணானா 6 மடங்கு. ஷாத்துகுணா சாத்துனா 7. ஷாத்துகுணா அப்படின்னா 7 மடங்கு. ஷாத்துகுணா அப்படின்னா 7 மடங்கு. ஆட்குணா அப்படின்னா 8 மடங்கு. ஆட்டுனா 8. ஆட்குணானா 8 மடங்கு. நௌகுணா அப்படின்னா 9 மடங்கு. நௌனா 9. நௌகுணா அப்படின்னா 9 மடங்கு. நௌகுணா 10 மடங்குக்கு தஸ்குணா. 10னா 10 மடங்கு. தஸ்குணானா 10 மடங்கு. 10 மடங்கு என்ன சொல்லலாம்? தஸ்குணா அப்படின்னா 10 மடங்கு. தோனோம் அப்படின்னா 2 பேரும். 2 பேரும் இருவரும் அப்படின்னா தோனோம் அப்படின்னா 2 பேரும் இருவரும். தீனோம்னா 3 மூவரும். தீனோம்னா 3 மூவரும், அதாவது 3 பேரும் போகிறோன்னு சொல்கிறேன் இல்லையா, 3 மூவரும். 3 பேரும் ஒன்றா சேர்ந்து போனாங்க, மூவரும் ஒன்றா சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் சாரோம் ஷா இல்லை சாரோம். சாரதாக்கு வருது இல்லையா, அந்த சாரோம் அப்படின்னா 4 வரும். ஏதாவது ஒரு செய்யும்போது இந்த நாளையும் ஒன்றா சேர்த்து வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு பொருளை வைக்கும்போது நாளையும் ஒன்றா சேர்த்து வை, ஒரு ஃபைலை வைக்கும்போது நாளையும் ஒன்றா சேர்த்து வை அப்படின்னாலும் சாரம் தான். 4 பேரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 4 பேரும் அப்படின்னு சொல்லுவோம். தனித்தனியாக சொல்லுவோம். அக்ரிணைக்கு தனியான பொருள் வரும், உயர்திணைக்கு தனியான பொருள் வரும். ஓகே, வேர்ட்ஸ் தனித்தனியாக யூஸ் பண்ணுவோம். இப்போ அக்ரிணை பொருளை சொல்லும்போது இது 4 அப்படி சொல்லுவோம். உயர்திணை பொருளை சொல்லும்போது 4 வரும் அப்படின்னு சொல்லுவோம். இது இது 2க்கு சேர்த்தே சாரோம். பாஞ்சோம்னா 5 பாஞ்சுன்னா 5. பாஞ்சோம் அப்படின்னா 5 ஐவரும். பாஞ்சோம்னா 5 ஐவரும். சட்டம் இச்சு வரணும். சட்டம் அப்படின்னா 6 வரும். 6 வரும். சட்டம் அதாவது இச்சு வரும். சாத்துக்கு இச்சு வராது. சட்டம் அப்படின்னு சொல்லும்போது இச்சு வரும். 6 வரும். அடுத்து ஷாதோம் ஷா சொல்லணும். ஷாதோம் அப்படின்னா 7 வரும். ஷாதோம் அப்படின்னா 7 மாடு ஒன்றா சேர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 7 வரும் அப்படிங்கும்போது 7 பேரும் ஒன்றா சேர்ந்து போனாங்க. 7 இப்போ 7 அக்ரிணையும் சொல்லும் போதும் அதே தான், ஒரே வேர்டு தான். உயர்தினே ஹிந்தியில் தமிழ் மாதிரி அதிக வேர்ட்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரையும். தமிழில் கொஞ்சம் அதிகமான வேர்ட்ஸ் உண்டு, இந்தியில் அதிகமான வேர்ட்ஸ் இல்லை. ஷாதோம்னா 7 வரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து ஷாதோம். ஆட்டோம்னா 8 வரும். 8 வரும், அதாவது 8 பேரும் சேர்ந்து அர்த்தம். எண் வரும். 8 எண் வரும், அதாவது 8 பேருங்கிற மாதிரி அர்த்தம். நாவோம்னா உங்களுக்கு தெரியும், நவும்னா 9.
நாவுனா 9, நாவோம்னா 9 பேரும். நாவோம்னா 9 பேரும். நாவோம்னா 9 பேரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தசோம்னா 10 பேர். தசோவதாரம் சொல்லல, அது மாதிரி தசாவதாரம் 10 அவதாரம், அது மாதிரி 10 பேரும். 10 பேரும். தசோம்னா 10 பேரும். தசோம்னா 10 பேரும். அப்போ இப்போ எத்தனை மடங்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து கணக்குக்கு வரும் இல்லையா குறி, அதாவது கழித்தல் கூட்டல் அந்த மாதிரி வரும் இல்லையா, அதுக்கு நம்ம எப்படி ஹிந்தியில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சு. கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு வேர்ட்ஸு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் எப்படி கணக்கு போடுறது, ஏதாவது கூட்டு களி டிவைட் பண்ணு மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எதுவும் சொல்லித்தரேன். ஏன்னா இது நீங்கள் ஒரு ஓனராக கூட இருக்கலாம், உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவன் ஹிந்திக்காரனாக இருக்கலாம். ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டூடெண்ட்டு இதை கேட்டிங்கனாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஓனராக வரலாம், உங்கள்கிட்ட ஒரு ஹிந்திக்காரங்க ஒர்க் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹிந்தி தேவைப்படும். இப்போ 10 வார்த்தையில் நீங்கள் 2 வார்த்தை ஒரு 5 வார்த்தை உங்கள் காதில் கேட்டால் கூட, ஒரு மூவி ஏதாவது பார்க்கும்போது இல்லை பக்கத்தில் யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கண்டினியூவேஷன் உங்களுக்கே புரிஞ்சிடும், யதார்த்தமாக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வட்டாரக்குழலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.